மேகதாது பிரச்சனை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டுங்க, முதலமைச்சர் கூட்ட வேண்டும். ஏன்னா மேகதாது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் நான் சொல்லியிருக்கேன். நான் நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவா எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மேகதாது என்பது கர்நாடகாவில் உள்ள DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் அந்த ஏரியா கனகாபுர ஏரியா பக்கத்தில் பாத யாத்திரா எல்லாம் பண்ணிக்கின்னு இப்ப இதை வச்சுதான் முதலமைச்சர் ஆயிருக்காரு. கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தல் முடிக்கிற வரைக்கும் இது அவர் விடமாட்டார், இன்னும் அதிகமா தீவிரப்படுத்துவார். இப்ப DPR பண்ணிருக்காங்க, DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுல பண்ணலாம்னு அந்த நடுவர் மன்றம் இவங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்குது. அதனாலதான் இதை தீவிரமா நம்ம எதிர்க்கணும். ஏன்னா கர்நாடகாவில் 4 அணைகள் இருக்கு. KRS அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணையில, அது கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி. இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 TMC. இந்த மேகதாது அணை கட்ட போறது கிடையாது. கட்டினாங்கன்னா அது 70 TMC கூடுதலா. ஆக அவங்க கர்நாடகாவோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 180 TMC உயரும். இப்பவே நமக்கு என்னன்னா மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு என்னன்னா 177.25 TMC தமிழ்நாடு கொடுக்கணும்னு காவிரி நடுவர் மன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த 177.25 TMC எப்படி கொடுக்கணும்னா ஜூன் மாசம், ஜூலை மாசம் 30, 40 TMC, 50, 48, 28 ஒவ்வொரு 12 மாசத்துக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 12 மாசம் ஷெட்யூல்ல அவங்க கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு 4 டேம் நிறைஞ்சிச்சு, தண்ணியை வேற எங்கேயும் விட முடியாது. அந்த தண்ணியை தான் நமக்கு மிச்ச நீர் தான் நமக்கு கொடுக்கறாங்க. அதுவே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால மேகதாது கட்டினாங்கன்னா அந்த மிச்ச நீரும் நமக்கு வராது, மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் இருக்கு, சென்னை உட்பட. கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கு. அதனால காவிரியில் தண்ணி வரலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்காக இதை ஒரு முக்கியத்துவம் சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு கேட்டிருக்கேன். நிச்சயமா ஒரு பாசிட்டிவா பண்ணுவான்னு நினைக்கிறேன். நன்றி.